பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நன்மையும் குறையாது. குறையாத நன்மைகளை தம் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருவார். எப்பொழுது கர்த்தரை தேடி 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 ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இந்த காலையிலே கர்த்தரை தேடி வந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். கைவரிசையா சொல்லுவோமாக. பத்மு தீவில் எல்லாவற்றையும் இழந்து போய் அவர் உட்கார்ந்திருந்தார். யோவான் எல்லாவற்றையும் இழந்து போய் உட்கார்ந்திருந்தார். எல்லாம் சொன்னார்கள், அவர் இருந்ததான ஒரு மேன்மை, அவர் இருந்ததான சகல தடைகளும் அப்படி எல்லாவற்றையும் இழந்து போய் பத்மத்தீவில் தன்னந்தனியனாய் உட்கார்ந்திருந்தார். எப்படி இருந்து யோசித்து பாருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. அவர் யோசித்து பார்த்தார், இப்படி கொண்டே தனியா நம்மளை விட்டாங்களே, இந்த ரோம ராஜா தனியா தவிக்கட்டும்னு விட்டுட்டார். ஆனா தனிமையிலே அந்த ராஜா யோவானை அப்படியே சோர்ந்து போகட்டும், அப்படியே அதைரியப்பட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அங்க கொண்டு நாடு கடத்தி, அவன் யோசனை வந்திருக்கு பாருங்க. அந்த ரோம ராஜாவுக்கு, அகில உலகத்துக்கும் அவன் தான் ராஜாவா இருந்தான். இப்படி ஒரு யோவானை அவன் கொண்டு பத்மத்தீவில் விட்டுட்டு போயிட்டான். ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. அவருக்கு ஒரு ஞாபகம், எப்படிலாம் கர்த்தரை ஆராதிக்கிறது. எபேசு பட்டணத்திலே அவர் எபேசுல சபையிலே போதகராக இருந்தாராம். கிபி அப்போ வயசு அவருக்கு 80 வயசு, வயசான காலம். சுடுதண்ணி வச்சு கொடுக்கறதுக்கு ஆள் வேணும், அப்புறம் அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆள் வேணும். ஐயா மெதுவாக எந்திரிங்க, அப்படியே உட்காருங்க, இப்படிலாம் சொல்றதுக்கு ஆள் வேணும். அந்த நாட்களிலே அவர் தன்னந்தனியனா வயதான நாளில் இருந்த போது எல்லாரும் இப்படி நம்ம கைவிட்டாங்களேன்னு யோசிக்கும் போது கொஞ்சம் தியானிச்சார். அவ்வளவுதான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். கொஞ்சம் தியானிச்ச போது அவருக்குள்ளே அந்த தனிமை, அந்த வேதனை, அந்த கஷ்டத்தில் அவருக்குள்ள ஒரு அக்கினி மூண்டது. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். அல்லேலூயா. ஆவிக்குள்ளானார். அவ்வளவுதான். பக்கத்தில் திரும்பி பார்த்தா இயேசுவானவர் நின்று கொண்டிருந்தார். அது இந்த நாள், அது இந்த நாள், இது கர்த்தருடைய நாள். ஆவிக்குள்ளாகி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு நாள். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம், the book of Genesis chapter 26 verse 12. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 26 12 13. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி பாத்தீங்களா, ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பெரியவனானான் என்று சொல்லவில்லை, மகா பெரியவனாக மாறினான். சந்தோஷத்தோடு கர்த்தர் அவனை மகா பெரியவனாக மாற்றினார். கைவேத்தலிலே சொல்லுவோம். உங்களை என்னையும் இந்த வருஷத்துல இந்த சர்ச் மக்களை ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதித்து மகா பெரியவனாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். மகா பெரியவன் ஆண்டவர், மகா பெரியவனாக கர்த்தர் என்ன செய்வார்? அதை மாற்றுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆண்டவர் இங்கே சொன்னது போல அந்த வருஷத்திலே அவனை ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். எத்தனையோ வருஷங்கள் போகுது, எத்தனையோ வருஷங்கள் வருது, எத்தனையோ வருஷங்கள், எத்தனையோ வாக்குத்தத்தங்கள். இப்படி இருந்தாலும் அந்த வருஷத்திலே உங்களுக்கு அதே வருஷம், இந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இந்த 100 மடங்கு பலனை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு சில ஆலோசனைகளை சொல்ல விரும்புகிறார். ஈசாக்கின் தேவன் நம்முடைய தேவன். ஈசாக்கு இன்றைக்கு இந்த பூமியில உயிரோடு இல்லை. ஈசாக்கின் தேவன் இன்றும் இருக்கிறார் அவர். ஆமென். அந்த வருஷத்திலே ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான்.
அந்த தேசத்தில், அந்த தேசம்ங்கிறது ரொம்ப முக்கியம். பஞ்சம். அதுல 26 அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு சொன்னது போல வாசிங்க. 26:1. ஆபிரகாமின் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராகுக்கு போனான். பின்னும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. பாருங்க, பஞ்சத்தை தேவ பிள்ளைகள் பார்த்து சோர்ந்து போகிறது இல்லை. ஏன்னா பஞ்சத்தை அவங்க அப்பா சந்திச்சார். யார்? ஆபிரகாம். ஆபிரகாம் நாட்களிலே ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அவங்க அப்பா பஞ்சத்தை சந்திச்சார். அதனால மகன் பஞ்சத்தை சந்திக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு போகக்கூடாது. மகனும் பஞ்சத்தை சந்தித்தார். We have to face the famine. Face the famine. பஞ்சத்தை பார்த்து நம்ம சொல்லணும், ஏ பஞ்சமே உன்னை பஞ்சா பரத்திடுவேன். கர்த்தர் சோத்திரம். அந்த அளவுக்கு வரணும். பஞ்சத்தை பார்த்து சோர்ந்து போற ஆட்களா இருக்கக்கூடாது. அப்பாவுடைய ஆசீர்வாதத்தில் அவன் வாழ விரும்பல. அப்பாவுடைய ஆசீர்வாதத்தில் வச்சுட்டு அந்த விசுவாசத்தில் ஓட விரும்பல. இப்ப நாமெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கணும். ரைட், நல்லதுதான். நாமே அப்படி நினைப்போமான, கர்த்தர் எப்படி நினைப்பார். ஆனா ஒவ்வொரு தடைகளும், ஒவ்வொரு பிரச்சனைகளிலும், ஒவ்வொரு போராட்டத்திலும், ஒவ்வொரு பஞ்சத்திலும் கர்த்தரை ஆசீர்வதிக்க வைக்க வேண்டும். ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிக்க வைக்கணும். அதுதான் ஒரு பெரிய காரியம். பஞ்சத்தை பார்த்து பயப்படுற ஆட்கள் இல்லை. பஞ்சத்தை ஏன் கொடுத்தாருன்னா, பஞ்சம் ஒரு பரீட்சை மாதிரி. பரீட்சை வர்ற மாதிரி தான் பஞ்சம் வருது. ஆனா பஞ்சத்துல 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு தான் ஆண்டவர் ஈசாக்குக்கு அந்த பஞ்சத்தை கர்த்தர் அனுமதிச்சார். அல்லேலூயா. பஞ்சத்தை பார்க்கறது இல்லை. அவர் ஏற்கனவே ஆண்டவர் God has stored 100 of the blessings for the Isaac. ஆண்டவர் 100 மடங்கு பலனை வச்சிருக்கிறார். நீங்க அதை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதை செய்வார். இந்த வருஷம் அது நீங்க எத்தனையோ வருஷத்தை சந்திச்சீங்க, ஆனா இந்த வருஷம் 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். But get ready to receive the blessings. ஆண்டவர் வைச்சிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். மகா பெரியவனானான். என்ன வார்த்தை தெரியுங்களா? மகா பெரியவனானான். ஓ ஹல்லேலூயா. பஞ்சத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆளை மகா பெரியவனா மாத்துறதுல கர்த்தர் சந்தோஷப்பட்டார். பாஸ்டர், எனக்கும் பஞ்சம் தான் பாஸ்டர். ஆனா புது வருஷத்திலே சொல்லிட்டார், என்ன பஞ்சத்துல ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். நல்லதான் இருக்கு. கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். எப்ப செய்யறார் தெரியுங்களா? பஞ்சம் இருக்கும்போது வாக்குத்தத்தம் பண்றார். வாக்குத்தத்தம். ஆனா வாக்குத்தத்தம் பண்ணார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், மகனே மகளே உன்னை ஆசீர்வதிப்பேன். பாஸ்டர், என் புருஷனுக்கு வேலை சரியா இல்லை, என் பிள்ளைகளும் இப்பதான் ஏதோ வர்றாங்க, ஏதோ ஒரு சின்ன சம்பளம், ஒரு சிறிய வேலை தான் இருக்குது, ஒரு சிறிய சூழ்நிலைகள் எப்படி மாறப்போகுது, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அது உங்க பிரச்சனை இல்லை, இது ஆண்டவர் பிரச்சனை. அதான் ஆண்டவர் பிரச்சனை, அவர் பார்த்துக்குவார். நீங்க ஏன் கஷ்டப்படணும்? ஆனா நீங்க பஞ்சத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு 5 காரியத்தை செய்யணும். அதை செய்துட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், ஆண்டவர் மகா பெரியவனா மாறுறதுல எவ்வளவு சந்தோஷப்பட்டார். மகா பெரியவனா கர்த்தர் மாத்தினார். பெரியவனா கொடுத்து கர்த்தர் மாத்தல. ஏன்னா நம்ம தேவாதி தேவன் பெரியவர். பெரியவர்கிட்ட சேர்ந்தவங்களை எல்லாம் கர்த்தர் பெரியவங்களா தான் கர்த்தர் மாத்துவார் இல்ல? அதுக்கு தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இப்ப என்ன செய்யணும்? பஞ்சத்துல ஜெபத்துக்கு பஞ்சமா போயிடக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில ஜெபத்துக்கு பஞ்சமா மாறிடக்கூடாது. போன வருஷத்துல நம்ம சில தீர்மானங்கள் எடுத்திருக்கலாம், அல்லது ஜெபிக்க தவறி இருக்கலாம். பஞ்சத்துல பாத்தீங்களா, அதுல போட்டிருக்குது, பஞ்சத்துல அவன் சந்தித்த போது ஆண்டவர் சொன்னது போல அங்க பெலிஸ்தர் இடத்துக்கு அவன் போனான். அப்போ அங்க சொல்லியிருக்குது, அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது. அவனுக்கு கர்த்தர் தரிசனமானார். பணம் வர்றதுக்கு தாமதமாயிடுச்சு, 100 மடங்கு விளைச்சல் தாமதமாயிடுச்சு, அது பின்னால்தான் வரும். ஆனா அதுல வந்தது, கர்த்தர் அவனுக்கு தரிசனம் ஆனார். உள்ள எவ்வளவு மகிழ்ச்சி. இந்த ஆராதனை முடிச்சு நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்க, திடீர்னு ஒரு தேவதூதன் உங்க வீட்டுல தோன்றான். ஆராதனைக்கு போயிட்டு வந்தியே, கர்த்தர்